ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக சென்னை தாம்பரம் தொகுதியில் போட்டியிட்டு 1,11,281 வாக்குகளை பெற்று மாபெரும் வெற்றியடைந்த வேட்பாளர் கில்லி சரத்குமார் தற்போது மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்து வருகிறார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு ஜூன் 26ஆம் தேதியன்று போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்து பங்கேற்றார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்த ஓட்ட நிகழ்வில் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். மக்களோடு மக்களாக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு இந்நிலையில் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றதை தொடர்ந்து அவரின் பழைய இன்ஸ்டா வீடியோ ஒன்று வைரலாக பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வீடியோவில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் போட்டி நடந்து கொண்டிருந்த போது செல்போன் ஸ்கிரீனில் ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி ஏதோ வெள்ளை பவுடரை தேய்த்து கொண்டிருந்தார். இன்னொரு கையில் 500 ரூபாய் நோட்டை வைத்திருந்தார். இந்த வீடியோவை தக் லைஃப் மொமெண்ட் என்ற கேப்ஷனோடு நெருங்கிய நண்பர்கள் மட்டும் பார்க்கும்படி அமைச்சர் கில்லி சரத் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோ திடீரென வைரலாகி உயர் ரக போதை வஸ்துக்களை எல்லாம் பயன்படுத்திவிட்டு இன்று போதையில்லா விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளரா என்று பலரும் விமர்சிக்கிறார்கள். இந்த நிலையில் இதற்கு அமைச்சர் சரத்தும் அவரது மனைவியும் விளக்கமளித்தனர். குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததால் மாத்திரையை தூளாக்கி கொடுத்தோம், ஆனால் அது தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். நாங்க ஐபிஎல் மேட்ச்க்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 years பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து என்னன்னா ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து அதை பாப்பாவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம கிரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து கிரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோவை வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஐபிஎல் நடக்கிற இடம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இதெல்லாம் இருக்காங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது. அதை தப்பா பேசுறதுக்கு அதையும் வந்து தப்பா போட்டுட்டு இருக்காங்க. இதனை பார்த்த நெட்டிசன்கள் ஒரு மாத்திரையை பிரித்து அதே போல செல்போன் ஸ்கிரீனில் வைத்து உடைக்க முயன்று அதனை உடைக்க முடியவில்லை எனவும், எப்படி உடைத்தாலும் இந்த அளவிற்கு பொடியாக மாற்ற முடியவில்லை என வீடியோ வெளியிட்டு வருகிறார்கள். அமைச்சரின் பழைய வீடியோவில் தக் லைஃப் மொமெண்ட் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாததற்கும் தக் லைஃப் மொமெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத போது அவ்வளவு கூட்ட நெரிசலான இடத்தில் குழந்தையை அழைத்து செல்வார்களா? அதே நேரம் அந்த வீடியோவில் அவர் சொன்னதை போல குழந்தை இல்லையே என்றும் சிலர் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இன்னும் சிலரோ அருகில் அமர்ந்தவரின் புகைப்படத்தை குறிப்பிட்டு இவர்தான் அந்த குழந்தையா என மீம்ஸ் போட்டு வருகிறார்கள். செல்போன் டிஸ்பிளேல ஏடிஎம் கார்டை வச்சுத்தான் குழந்தைக்கு மருந்தை உடைச்சு கொடுக்கணுமா என்றும் சிலர் மீம்ஸ் போட்டு வருகிறார்கள். குழந்தைக்கு உடம்பு சரியில்லாததால் ஏடிஎம் கார்டுல மாத்திரையை உடைச்சதா அவர் சொன்னதை மறக்கவே மாட்டேன் எனவும் நெட்டிசன்கள் மீம்ஸ் போட்டு வருகிறார்கள். அமைச்சர் சரத்குமார் சொன்னது உண்மை என்று அவரது குடும்ப மருத்துவரும் விளக்க வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார்.
இருந்தாலும் அமைச்சரின் பழைய வீடியோ வைரலானதால் தக் லைஃப் மொமெண்ட் இப்போது சேட் லைஃப் மொமெண்டாக மாறிவிட்டதோ என்றும் இணையவாசிகள் கமெண்ட் அடித்து வருகிறார்கள். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.